அவ. இவளை விட மாட்டேன். யார் சொன்னாலும் இவளை நான் விட மாட்டேன். இவளை நான் வளர்த்துக்கிறேன். என் பொண்ணை நான் வளர்த்துக்கிறேன். அதுக்கு யாரோட தயவு எனக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஏய், வளர்த்துக்கடி, வளர்த்துக்க. அப்போன நீயும் சேர்ந்து அதை வளர்த்துக்குங்க. எப்படி வளர்க்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். ரெண்டு பேரும் போங்க போங்க. எப்படி இவ்வளவு வளர்க்கறேன்னு நான் பாக்குறேன். ஓடி போ. போறேன். போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு இடம் இல்லாத இந்த வீட்ல நானும் இருக்க மாட்டேன். போறேன். ஒரேடியா போறேன். ராதா, ஐயோ போதும்பா. இவ்வளவு அனாதையாக்கிட்டு எனக்கு எதுக்குப்பா இந்த வாழ்க்கை? கோவில இருந்தாலும் ரோட்டோரமா இருந்தாலும் உங்க அன்பு என் கூட இருக்கும். எனக்கு அது போதுப்பா. என் பொண்ணு என் கூட இருக்கா. எனக்கு அது போதுப்பா. வாங்க. குழந்தை, இவளோட குழந்தையா? ராதா, ராதாக்கு அவரு புது வீடு நல்லா இருக்கலாம் முதலாளி. நாம இனிமே தினமும் மழை இறங்க வேண்டியிருக்குமா? இறங்க வேண்டி இருக்கும். நட கொஞ்சம் ஜாஸ்தி. இப்படி நடந்தீங்கன்னா உங்க முட்டி வலி அதிகமா தான் ஆகும். முட்டி வலி வந்தா என்னடா? அப்படி எனக்கு முட்டி வலிச்சதுன்னா இந்த முதலாளி அந்த காலையே வெட்டி 1.5 காலையே மலை இறங்கி இங்க வந்து ராதாவை பாப்பேன். எப்படி தெரியுமா? முதலாளி போக வேண்டாமா? அங்கேயா? நதிக்கு இருக்கு. வாங்க, பார்த்து வாங்க. வாங்க. டேய், நண்பர்களோட இந்த காடை சுத்தி பார்க்க வந்த என்ன இங்கேயே இருக்க வச்சது எது தெரியுமா? இதுக்குள்ளேயே இருக்கிற தங்கண்டா. அப்புறம் என்னோட ராதா தூங்கும் போது எழுந்திருக்கும் போது அவ முகத்துல விழிக்கணும்னு தாண்டா நான் என் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு இங்க வந்து தங்குறேன். திவாகரும் அவன் பொண்டாட்டியும் பிரியறதுக்காக நான் எல்லா கோயில்களுக்கும் எவ்வளவு காணிக்க செலுத்தியிருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட என்ன லாரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் என்ன அதிர்ச்சி அடைய வச்சுட்டா. பொண்டாட்டியோட முகத்தையே பார்க்காதவன் அன்னைக்கு அவ கண்ணை பார்க்கறத நான் பார்த்தேன். ஒரே பாயில படுத்திருக்கிறதையும் நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் அப்படி ஒன்னாயிட்டாங்கண்ணா. அப்புறம் நான் இங்க இருந்து என்னடா பிரயோஜனம்? அதனால தான் ராத்திரியோட ராத்திரியா நான் அவனுக்கு ஆப்பு வச்சேன். அந்த ஆப்பு கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப 2 பேரும் கீரியும் பாம்புமா ஆயிட்டாங்க. அவன் போயிட்டானா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இன்னும் 2 டிக்கெட் இருக்கு. அந்த கிழவன் கூடிய சீக்கிரம் மண்டையை போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான். அதுக்கும் ஏதாவது வழி இல்லாமலா போயிடும்? டேய், அவனும் அவன் மூஞ்சியும். என்ன குளிருது. அட மறந்தே போயிட்டேன். ஏடா இன்னைக்கு தான்டா தேதி 18. டேய் சீக்கிரமா வாடா. இன்னைக்கு தான்டா பாட்டி சொன்ன 18வது நாள். என்ன குளிருது. இதெல்லாம் அங்க போய் போட்டுக்கலாம். டேய் வாடா, சீக்கிரம் வாடா. வா வா.
திவாகரே கிடைச்சதா கிடைச்சதா ஆ, ஆ, கிடைச்சது தங்கம் நதியில தங்கம் வா 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 வா, வா சீக்கிரம், பாரு சீக்கிரம். சுத்த தங்கம் பாரு பிரி பிரி பாத்தியா பாரு இது வெறும் கல்லு திவாகரே கல்லா கல்லா தங்கம் எங்க நான் முங்கி எடுத்தேன் நான் முங்கி எடுத்த இந்த தங்கம் இது இல்ல திவாகரா என் தங்கம் வா வா திவாகரா வா வா சிறுவாணி அடிவாரம் இல்லையா புதையல தேடுற மனசு சிறுவாணிக்குள்ள இருக்கிற தங்கம் நீ அதை அடையணும்னு நினைக்கிற ஆமா உன் கஷ்டங்கள் அகலும் சிறுவாணியில இருக்கிற தங்கம் உன்கிட்ட வந்து சேரும் அதுக்கு ஒரே வழி ஒரே ஒரு வழிதான் இருக்கு மகா காளிக்கு பலி கொடுக்கணும் நரபலி என்ன முடியுமா அப்போ 5 வயசு உள்ள ஒரு குழந்தைய மகாகாளிக்கு பலி கொடுக்கணும் சிவலிமலையோட கிழக்குல அடர்ந்த காட்டுல யாருமே கண்டுபிடிக்க முடியாத காளி சிலை இருக்கு அங்க பிரதிஷ்டை பண்ணணும் அம்மாவுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு 5 வயசு குழந்தையோட ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணணும் நீ கேட்கிறது என் வார்த்தைய இல்ல மகா காளியோட வார்த்தைய என் மூலமா உனக்கு புரிய வைக்கிறா திவாகரே என்னடா வளர்ற நரபலி கொடுக்கறது அவ்வளவு சுலபம் இல்லடா உள்ள தூக்கி போட்டுருவான் தெரியுமா உனக்கு பலி கொடுத்தாதான் தங்கம் கிடைக்கும்னா பலி கொடுக்கணும் வேண்டாமா வேணும் ஆனா இது தெய்வ குத்தம் இல்லையா பாவம் இல்லையாடா பாவ புண்ணியம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல தெய்வங்களுக்கு இருக்குல்ல அந்த தெய்வத்துக்கு தேவைங்கிற போது நமக்கு என்ன 5 வயசு உள்ள ஒரு குழந்தை வேணும் அதுக்கு என்ன வழின்னு பாரு நான் இப்போ வந்துடுறேன் ஐயோ இந்த பெருச்சாழி நோண்டாத இடமே இல்ல போல இருக்கே டேய் இந்த வலை எதுக்கு முதலாளி இந்த வலை மீன் பிடிக்கிறதுக்கு போடா For more updates, like, comment, subscribe to our channel.